அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நெஸ்னிஸ்டுக்கான ட்ரேடு தியரி சார் யோகேஸ்வரன் சார் எடுக்கிறாரு. நீங்கள் வழக்கம் போல் சார் கிளாஸ் முடித்த உடனே உங்களுக்கான டவுட்ஸை வந்து கேளுங்க. இந்த டர்னர் நெஸ்னிஸ்டில் ஏதாவது டவுட் இருந்தாலும் இது பண்ணுங்கள். அந்த பேலன்ஸ் இருக்க ஸ்டடி மெட்டீரியல் இன்னொரு 1 or 2 டேஸில் அனுப்பிச்சிடுவாங்க. அது தனியாக உங்களுக்கு இந்த டர்னர் நெஸ்னிஸ் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் கூட உங்கள் டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? இப்போ அவர் மிஸ்டர் யோகேஸ்வரன் சார் கண்டினியூ பண்ணுறாரு. மிஸ்டர் யோகேஸ்வரன் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகேங்க. கேக்குதுங்களா? ஹலோ கேட்குது கேட்குது சார், கேக்குதுங்களா? கேட்குது கேட்குது. ஓகே சார். சரிங்க சார், ஓகே. இன்னைக்கு நம்ம கிரைண்டிங் சப்ஜெக்ட் பத்தி பார்க்கலாங்க சார். நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. கிரைண்டிங் வந்து நீங்கள் அப்படியே ஏன்னா சரி, ஓகே சரிங்க. சேட்டில் தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் அப்படியே இது பண்ணிட்டு இருங்க. ஏதாவது டவுட்டு சரிங்க. இல்லை ஏதாவது இன்ட்ரப்ஷன் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கூப்பிட்றேன். ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே சார். சரிங்க. இன்னைக்கு நம்ம கிரைண்டிங் சப்ஜெக்ட் பத்தி இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாங்க. ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டிங் வந்து இது ஒரு மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷன். அதை எப்படி செய்வாங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் அப்ரசிவ் வீல் வந்து அதுதான் வந்து கட்டிங் டூலாக செயல்படுது. அது வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்ல இருக்கும்போது நமக்கு அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஜாபை வந்து ஃபீட் பண்ணி மெட்டல் ரிமூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் கிரைண்டிங் ப்ராசஸ் நடக்கும். பெரும்பாலும் வந்து கிரைண்டிங் வந்து ஒரு ஃபினிஷிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. எதனால இது வந்து ரொம்ப கம்பேரட்டிவ், அதாவது ரொம்ப லெஸ் மெட்டல் வந்து ரிமூவ் பண்ணும். மேக்ஸிமம் அதாவது ஒரு 0.25லேருந்து 0.5 mm வரையாலும் மோஸ்ட் ஆப்ரேஷனில் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிரைண்டிங்கை பொறுத்தவரையாலும் வந்து மற்ற மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மெயினான ஒரு சில அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல் மெத்தட் ஆஃப் கட்டிங் ஹார்ட் மெட்டீரியல் வந்து நம்ம கிரைண்டிங் ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தும் போது ரொம்ப இது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். அதாவது செலவுகள் கம்மியாக இருக்கும் மற்ற மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷனுக்காக கம்பேர் பண்ணுவோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து அப் டு N4 வரையாலும் இருக்கும். ஓகேங்களா? அந்த N4 சர்ஃபேஸ் வந்து பேரிங் சர்ஃபேஸ் கூட சூட் ஆகும். தேர்டு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ப்ரெஷர் வந்து கிரைண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அது வந்து ரொம்ப லைட் ஒர்க்குக்கும் சூட் ஆகும். இப்போ ஒரு 10 mm திக்னஸ் உள்ள ஒரு பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபினிஷிங்காக கொண்டுட்டு வரணும் அப்படின்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிரைண்டிங்கில் பண்ணலாம். மேக்னெட்டிக் செக்கில் அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டு ரொம்ப லைட்டாக கட்டு கொடுத்து கூட நம்ம ஃபினிஷிங் கொண்டுட்டு வரலாம். இது வந்து இதே பீஸை வந்து மற்ற மெட்டல் கட்டிங், அதாவது ஒரு மில்லிங்கோ வேற ஒரு ஷேப்பிங்கோ அதில் வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜாபை ஹோல்ட் பண்ணும்போது அது பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி கிளாம்பிங் டிஃபிகல்ட் இருக்குது. அதே நேரத்தில் அது கட்டு எடுக்கும்போது கிளாம்பிங் வந்து ஓரளவுக்கு ரிஜிட்டிக்காக இல்லாமல் இருந்தால் ஜாபே வந்து தூரமாக போய் விழுந்துடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்குது. கிரைண்டிங்கை பொறுத்த வரையாலும் அந்த மாதிரி ரொம்ப திக்னஸ் கம்மியான ஜாபுங்க கூட ஈஸியாக நல்ல சர்ஃபேஸ் ஃபினிஷை கொண்டுட்டு வரலாம் கிரைண்டிங் பண்ணி. ஓகேங்களா? இன்னொரு முறை சொல்கிறேன். கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா மற்ற மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷனோட கம்பேர் பண்ணும்போது அட்வான்டேஜ் வந்து ஒரு 3 அட்வான்டேஜ் மெயினாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கல் மெத்தட் ஆஃப் கட்டிங் ஹார்ட் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? அதாவது ஹார்ட் அண்ட் ஸ்டீல் அதுக்கு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஹார்ட் மெட்டீரியலில் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்கனாமிக்கல் மெத்தட். எக்கனாமிக்கல்னா செலவுகள் எல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இதில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அது அப் டு N4 வரையலாம். அந்த சர்ஃபேஸ் வந்து பேரிங் சர்ஃபேஸ் கூட ஷூட் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா கிரைண்டிங்கை பொறுத்த வரையாலும் சர்ஃபேஸ் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து லைட் ஒர்க்குக்கும் ஷூட் ஆகிறதுனால மற்ற மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷனில் வந்து அந்த அளவுக்கு லைட் ஒர்க்கோ எல்லாம் வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வந்து இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணும். காமனாக கிரைண்டிங் ஆப்ரேஷன் டைப்ஸ் பார்த்தோம்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங் ஆப்ரேஷன், எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் பண்ணலாம், இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் பண்ணலாம், ஃபார்ம் கிரைண்டிங் பண்ணலாம். சர்ஃபேஸ் கிரைண்டிங்னா
ஜஸ்ட் ஒரு ஜாபோட ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது. அது வந்து ஒரு அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டெப்டு சர்ஃபேஸாக கூட இருக்கலாம். அது வந்து சர்ஃபேஸ் கிரைண்டிங் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்னா ஒரு ஜாபோட ஒரு ரவுண்டு ஜாப்ல வந்து அவுட்ரு சர்ஃபேஸில் எக்ஸ்டர்னலில் வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறோம். அது அந்த கிரைண்டிங் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மேபி பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை ஸ்டெப்புடு சர்ஃபேஸாக கூட இருக்கும். எப்படியா இல்லை டேப்பர் சர்ஃபேஸாக கூட இருக்கலாம். அது வந்து எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் சொல்லுவோம். இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்னா ஒரு ஜாபோட இன்னர் சர்ஃபேஸில் போரில் வந்து ஃபினிஷ் பண்ணுறது. அது வந்து இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் சொல்லுவோம். அந்த அந்த இன்டர்னல் கிரைண்டிங் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயினாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஸ்டெப்புடு சர்ஃபேஸாக இருக்கலாம், இல்லை டேப்பர்டு சர்ஃபேஸாக இருக்கலாம். இதெல்லாம் இன்டர்னல் கிரைண்டிங் ஆப்ரேஷன் இப்படி பண்ணலாம். ஃபார்ம் கிரைண்டிங்னு பண்ணலாம். ஃபார்ம் கிரைண்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரேடியஸ் வந்து ஒரு கான்கேவாக இருக்கலாம், மேபி கான்வெக்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி கம்பைண்டாக ரெண்டு கம்பைண்டாகவும் இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸ் உள்ள இதை கிரைண்டிங் பண்ணலாம். அதாவது ஜென்ரலாக என்ன நிறைய ஆப்ரேஷன் இருக்கு. காமனாக நம்ம வந்து இந்த மாதிரி பிரித்து சொல்லும்போது ஒரு 4 இது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங், எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங், இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங், ஃபார்ம் கிரைண்டிங். ஓகேங்களா? இதுவரையாலும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை இன்னும் சொல்கிறேன். பொதுவாக கிரைண்டிங் வந்து ஒரு மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் அப்ராசிவ் வீல் ஹலோ அதை வந்து பயன்படுத்தி. ஹலோ யோகேஷ், அந்த ஹலோ அந்த பேஜில் வந்து சொல்லு. இது பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க புக்கில் இல்லை. இப்போ இந்த புக்கில் இல்லையா? ஓகே. இந்த புக்கில் இல்லை இன்ட்ரோடக்ஷன். அதனால தான் நான் அப்படியே வச்சிருக்கேன். அடுத்தது இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா நான் வேற பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இது நம்ம புக்கில் தான் இருக்கு. அது பிடிஎஃப் எடுத்தேன். அது என்னன்னா கொஞ்சம் கிளியரா இல்லை, அதனால தான் அதை காமிக்கணும். ஓகே ஓகே ஓகே, கண்டிப்பாக பண்ணுறேன். சரி. அதான் அந்த ரொட்டேட்டிங் அப்ராசிவ் வீல் தான் வந்து கட்டிங் டூலாக செயல்படுது. பெரும்பாலும் கிரைண்டிங் வந்து ஒரு ஃபினிஷிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப கம்பேரிட்டிவ்ல கம்மியான மெட்டீரியல் தான் ரிமூவ் பண்ணும். ஒரு 0.25 வந்து ஒரு 0.5 வரையாலும் நிறைய ஆப்ரேஷன்ல இருக்கு. 3 அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று எக்கனாமிக்கல் மெத்தட் ஆஃப் கட்டிங் ஹார்ட் மெட்டீரியல்ஸ். 2 வந்து இட் ப்ரொடியூஸ் ஸ்மூத் சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். 3 பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 3 மெயின் அட்வான்டேஜ் இருக்குது கிரைண்டிங் வந்து மற்ற மெட்டல் கட்டிங் ஆப்ரேஷனை வரையாலும் பார்க்கும்போது. டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங்கு, எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்கு, இன்டர்னல் கிரைண்டிங் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங், ஃபார்ம் கிரைண்டிங். இந்த மாதிரி மொத்தம் 4 மெயின் ஆப்ரேஷனை பண்ணலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ கிரைண்டிங் மிஷினை பொறுத்த வரையாலும் ரொம்ப க்ளோஸ் டாலரன்ஸாக நம்ம வந்து கிரைண்டிங் வந்து பண்ணி கொண்டுட்டு வரலாம். அது எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா 0.0025 வரையாலும் நம்ம க்ளோஸ் டாலரன்ஸுக்கு கொண்டுட்டு வரலாம். அது வந்து ஹை குவாலிட்டி சர்ஃபேஸ் ஃபினிஷாக இருக்கும். அப் டு N4 வரையாலும் கொண்டுட்டு வரலாம் கிரைண்டிங் பொறுத்த வரையாலும். அது வந்து ஒரு ப்ரிசிஷன் மெஷின் டூல்ஸ். பொதுவாக கிரைண்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா 2 மேஜர் குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஆஃப் ஹேண்ட் அல்லது ரஃப் கிரைண்டர், ஆஃப் ஹேண்ட் ஆர் ரஃப் கிரைண்டரு. இன்னொன்று வந்து ப்ரிசிஷன் கிரைண்டிங். இதில் ஆஃப் ஹேண்ட் இல்லை ரஃப் கிரைண்டர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேங்களா? பொதுவாக வந்து கிரைண்டிங் மிஷினை பார்த்தீங்கன்னா 2 மேஜர் பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று ஆஃப் ஹேண்ட் ஆர் ரஃப் கிரைண்டர்னு சொல்லுவோம். இன்னொன்று ப்ரிசிஷன் கிரைண்டர்னு சொல்லுவோம். இதில் ஆஃப் ஹேண்ட் கிரைண்டர் பற்றி இப்போ பார்க்கலாம். ஆஃப் ஹேண்ட் கிரைண்டிங்னா ஆஃப் ஹேண்ட் கிரைண்டிங் இஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் ரிமூவிங் மெட்டீரியல் விச் டஸ் நாட் require great accuracy in size or shape. ஷோ பண்ணுற பேஜ் தெரியுதுங்களா? ஹலோ ஹலோ முரளி, ஷோ பண்ணுற பேஜ் தெரியுதுங்களா?
ஹலோ ஹலோ அப்படி இப்போ காமிக்கிற பேஜ் தெரியுதுங்களா? ஆஃப் ஆஃப் அண்ட் கிரைண்டிங். ஓகே, ஆஃப் அண்ட் கிரைண்டிங்க. ஆ ஆ அதுதான் நம்ம அதுதான் ஓகே சரி. அப்போ ஹலோ இப்போ ஆஃப் அண்ட் கிரைண்டிங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். Half and grinding is the operation of removing material which does not require great accuracy in size or shape. அதாவது நம்ம பண்ணுற ஜாபோட சைஸ்லேயோ இல்லை அதனுடைய ஷேப்லேயோ வந்து ரொம்ப பெரிய கிரேட் அக்யூரேசி எதுவும் தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆஃப் அண்ட் கிரைண்டிங்கை நம்ம பண்ணுவோம். ஆஃப் அண்ட் அது எப்படின்னா ஒரு ஒர்க் பீஸை வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு ரொட்டேட்டிங் கிரைண்டிங் வீலுக்கு நம்ம இது ஃபிட் பண்ணி நம்ம வந்து அந்த ஆஃப் அண்ட் கிரைண்டிங்கை பயன்படுத்துவோம். ஆஃப் அண்ட் கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா பொதுவாக எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ரஃப் கிரைண்டிங் ஜாபுங்களை ரஃப் கிரைண்டிங் ஜாப் பண்ணுறதுக்கும், அப்புறமா ரீஷார்பனிங் எதனா ஸ்க்ரைபரை ரீஷார்பனிங் பண்ணலாம், பஞ்சஸ்ஸு, சிசல்ஸு, ட்விஸ்ட் ட்ரில்லு, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலு, இதெல்லாம் ரீஷார்பனிங் பண்ணுறதுக்கும் நம்ம ஆஃப் அண்ட் கிரைண்டிங்கை பயன்படுத்தலாம். ஆஃப் அண்ட் கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று பெஞ்சில் இருக்கும், இல்லாட்டி பெடஷலில் இருக்கும். ஓகேங்களா? பெஞ்சு கிரைண்டர்னா அது வந்து ரொம்ப ஸ்மால் சைஸில் இருக்கும், லைட் டியூட்டி ஒர்க்குக்கு யூஸ் ஆகும். அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா பெஞ்சில் வந்து இதை ஃபிட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் இதை பெஞ்சு கிரைண்டர்னு நார்மலாக சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து லைட் டியூட்டி ஒர்க்கு தான் ஷூட் ஆகும். பெடசல் கிரைண்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அந்த பெஞ்சு கிரைண்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். நம்ம கீழே இருந்த அந்த காலத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெடர்ஷன்னு நார்மலாக சொல்லுவாங்க. பெடர்சல் கிரைண்டர் மவுண்டட் ஆன் ஏ பேஸ் பெடர்சல் விச் இஸ் ஃபாஸ்டர் டு த ஃப்ளோர். அது ஃப்ளோர் தரையோட போல்ட் நட் போட்டு நல்லா ஃபாஸ்டனிங் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹெவி டியூட்டி ஒர்க்குக்கு யூஸ் ஆகும் இந்த பெடர்சல் கிரைண்டர். ஓகேங்களா? கிரைண்டர் இந்த பெடர்சல் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்ரு இருக்குது. அந்த மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பிண்டலுக்கு இதில் வந்து ஒரே மோட்ரு தான். நீங்கள் ஸ்பிண்டில் ஆன் பண்ணிங்கன்னா இது மோட்டர் ஆன் பண்ணிங்கன்னா 2 ஸ்பிண்டலும் ரொட்டேட் ஆகும். 1 spindle is coarse grained wheel is fitted and on the other a fine grained wheel. ஒரு சைடு வந்து கோர்ஸ் கிரைண்டட் வீல் இருக்கும், இன்னொன்று வந்து ஃபைன் கிரைண்டட் வீல் இருக்கும். இந்த 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 இது ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விட்ரிஃபைட் பாண்டு கிரைண்டிங் வீல் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் கார்பைடு கிரீன் கிரிட் சிலிக்கான் கார்பைடு அந்த வீலை ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதுலேருந்து வீல் கார்டும் அதிலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா கூலண்ட் கண்டெய்னரும் இருக்கும். அதை வந்து அப்பப்போ நம்ம வந்து ஜாப் வந்து கிரைண்டிங் பண்ணும்போது ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதில் வந்து டிப் பண்ணிக்க வேண்டியதான். அட்ஜஸ்டபிள் ஒர்க் ரெஸ்ட் ப்ரொவைடட் ஃபார் போத் வீல் டு சப்போர்ட் த ஒர்க் ஒயில் கிரைண்டிங். அட்ஜஸ்டபிள் ஒர்க் ரெஸ்ட் 2 வீலுக்கு இப்போ நியரஸ்டாகவும் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது நம்ம அதில் வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். ஐ ஷீல்டு ஆர் ஆல்சோ ப்ரொவைடட் டு ப்ரொடக்ட் ஃபார் த ஐஸ். ஐ ஷீல்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் வந்து நம்ம கண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதை வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது அதை டவுன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதோட எக்ஸ்ட்ரா காகல்ஸும் நம்ம போட்டுக்கணும். அந்த ஐ ஷீல்டு இருந்தால் கூட காகல்ஸும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்னொரு முறை இதை பற்றி சொல்கிறேன். ஆஃப் அண்ட் கிரைண்டிங்னா வந்து பெரும்பாலும் வந்து
மெட்டீரியல் வந்து நம்ம வந்து ரொம்ப அக்யூரேசியாக தேவை, அதோட சைஸ்லேயோ இல்லை ஷேப்லேயோ ரொம்ப அக்யூரேசி தேவையில்லாத பட்சத்தில் ஆஃப் ஹேண்ட் கிரைண்டிங்கை நம்ம வந்து பயன்படுத்துவோம். அதாவது ஆஃப் ஹேண்டுக்கு நம்ம கையில் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு அதை ஒரு ரொட்டேட்டிங் அப்ரஸிவ் வீலுக்கு அகைன்ஸ்டாக நம்ம வந்து ஃபிட் பண்ணி அப்படியே பண்ணுவோம். பொதுவாக ஆஃப் ஹேண்ட் கிரைண்டிங்கை பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா ரஃப் கிரைண்டிங் ஆஃப் ஜாப் வந்து ரஃப் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ரீஷார்ப்பனிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரைபரு, பஞ்சஸு, சிசிலு, ட்விஸ்டரு, சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இதெல்லாம் ரீஷார்ப்பனிங் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆஃப் ஹேண்ட் கிரைண்டரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பெஞ்ச் கிரைண்டர், இன்னொன்று பெடஸ்டல் கிரைண்டர். பெஞ்ச் கிரைண்டர் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கும். அது வந்து பெஞ்சில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து லைட் டியூட்டி ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெடஸ்டல் கிரைண்டரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெடஸ்டல், அதாவது கீழே இருந்து ஒரு சர்டன் ஹைட்டில் வந்து அது இது ஹைட்டாக இருக்கும். கீழே வந்து அந்த பேஸை வந்து பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டு மூலமாக ஃபாஸ்டனிங் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து பெடஸ்டல் கிரைண்டர்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் மோட்டர் இருக்குது. அது 2 ஸ்பிண்டிலுக்கும் ஒரே மோட்ரு தான், தனித்தனியாக வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் மெயின் ஆன் பண்ணீங்கன்னா 2 ஸ்பிண்டிலும் ஒன்றா தான் இருக்கும். ஒரு சைடு வந்து கோர்ஸ் கிரைண்டட் வீல் இருக்கு, இன்னொரு சைடு கோர்ஸ் கிரைண்டட் வீல் ஃபிட் அதர் வந்து ஃபைன் கிரைண்டட் வீல் இருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா கிரீன் கிரிட் சிலிக்கான் கார்பைட் இருக்கும், இன்னொன்று ஆர்டினரி அலுமினியம் ஆக்சைடு வீல் இல்லை விட்ரிடைட் பாண்டு இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் கண்டெய்னர் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் ஆயிடுச்சுன்னா அப்பப்போ டிப் பண்ணி அதை வந்து ஜாபை கூல் பண்ணிக்கலாம். ஒர்க் ரெஸ்ட் இருக்கும். அது 2 வீலுக்கு நியரஸ்டாகவும் ஒர்க் ரெஸ்ட் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா ஐஷீல்டும் இருக்கும். நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணும்போது ஐஷீல்டை வந்து டவுன் பண்ணி வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணணும். காகல்ஸும் நம்ம வந்து ஆக்சுவலாக கிரைண்டிங் பண்ணும்போது நம்ம ஐயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கணும். இதில் இருக்க இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணும்னா ஆஃப் ஹேண்ட் கிரைண்டரை பொறுத்தவரைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னாகிங்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதாவது ஒரு ஸ்னாகிங் ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கெல்லாம் அந்த ஸ்னாகிங் ஆப்ரேஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மிங் ஆஃப் ரைசர் அண்ட் கேஸ்டிங்கில் இருக்க ரைசரை ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு, ஃபோர்ஜிங்கில் இருக்க அந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுக்கு, வெல்ட்டில் இருக்க எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம கிரைண்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து ஃபோல்ட் பண்ணி அதை கிரைண்டிங் பண்ணுறதுக்கு ஸ்னாகிங்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ல இல்லாட்டியும் அடிஷனலாக டீட்டெயில் தேவைன்றதுக்காக அந்த ஆப்ரேஷன் பேர் ஸ்னாகிங் சொல்லுவோம். ஒர்க் ரெஸ்ட்டுக்கு வீலுக்கும் எவ்வளோ கேப் இருக்கலாம் அப்படின்னா 2 to 3 இருக்கும். ஒரு சில டைம் கேட்க வாய்ப்பு இருக்கும் எக்ஸாம் எல்லாம், எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படின்னு. ரொம்ப அதிகமாக இருக்கணுமா இல்லை கம்மியாக இருக்கணும். அப்புறமா நம்ம வந்து இப்போ சிசிலு, பர்ச்சேஸு, ஸ்க்ரைபர் இதுங்களெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிரைண்டிங்கோட சைடில் வந்து நம்ம என்றைக்குமே வந்து எப்போதுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கிரைண்டிங்களோட ஃபேஸில் தான் வந்து நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணணும். சரிங்களா? யூஸ் ஒன்லி ஃபேஸ் ஆஃப் த கிரைண்டிங் வீல் அண்ட் நாட் சைட்ஸ் ஆஃப் கிரைண்டிங் வீல் ஃபார் கிரைண்டிங். கிரைண்டிங் பண்ணும்போது நம்ம வந்து ஜாபோட அந்த வீலோட ஃபேஸில் தான் நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸில் தான் நம்ம வந்து அந்த ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபேஸில் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும். அதனுடைய சைடில் வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. Do not overheat the point while grinding. அதாவது நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது அதிகமாக வந்து பாயிண்ட்டை வந்து ரொம்ப ரொம்ப கிரைண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த பாயிண்ட் என்ன ஆயிரும், அது வீக் ஆயிரும். அதனால வந்து அப்பப்போ நம்ம வந்து அந்த கூலண்ட் கண்டெய்னர் பயன்படுத்தி நம்ம அப்போல்லாம் கூலண்ட் டிப் பண்ணி அந்த பாயிண்ட்டை மறுபடியும் கிரைண்டிங் பண்ணணும். ஸ்க்ரைபர் பாயிண்ட் இஸ் ஸ்லைட்லி பிளண்டட். இட் கேன் பி ரீசார்ப்டு யூஸிங் அன் ஐசோன். இப்போ நம்ம ஸ்க்ரைபரை வந்து கிரைண்டிங் பண்ணணும் அப்படின்னா சும்மா லைட்டாக தான் வந்து அது தேஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நம்ம கிரைண்டிங் இந்த கிரைண்டிங் மிஷினை ஃபஸ்ட்டு வந்து தியரட்டிக்கலாக ப்ராக்டிக்கலாகவும் ஃபஸ்ட்டு வந்து அதை ஆயில் ஸ்டோனை பயன்படுத்தி லைட்டாக ரீசார்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அதுலேயும் பார்த்து பண்ண முடியாது, இல்லைன்னா கொஞ்சம் ஹெவியாக வந்து
கிரைண்டிங் பண்ணாதான் வந்து நான் அது வந்து ஷார்ப்பாகும் அப்படின்னா அந்த பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து கிரைண்டிங்கை வந்து தேடி போகணும். இல்லாட்டி லைட்டு ஒர்க்கு லைட்டாக தான் ஷார்பனிங் பண்ணோம்னா ஸ்க்ரைபரை பொறுத்த வரையாலும் ஆயில் ஸ்டோனை தான் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? Reapplication on the face of the grinding. After grinding the chisel, the wedge angle can be checked by using bevel protractor. நம்ம சிசில் எல்லாம் கிரைண்டிங்
ப்ரிசிஷன் கிரைண்டர் பற்றி பார்க்கலாம். இப்போ அந்த ரஃப் கிரைண்டிங்கில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று பெஞ்சில் பெடஷல் கிரைண்டரு, அது 2 தான். ப்ரிசிஷன் கிரைண்டரில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று சர்ஃபேஸ் கிரைண்டரு, இன்னொன்று சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டரு, இன்னொன்று டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர். சர்ஃபேஸ் கிரைண்டிங் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரிசிஷன் கிரைண்டிங் மிஷின் டு ப்ரொடியூஸ் ஃப்ளாட் சர்ஃபேஸ் அண்ட் ஒர்க் பீஸ். நம்ம ஒர்க் பீஸில் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் வந்து சர்ஃபேஸ் கிரைண்டிங் சொல்லுவோம். இதுவும் வந்து ஒரு ப்ரிசிஷன் கிரைண்டிங் தான். இட் இஸ் மோர் எக்கனாமிக்கல் அண்ட் மோர் ப்ராக்டிக்கல் மெத்தட் ஆஃப் அக்யூரேட்லி ஃபினிஷிங் ஃப்ளாட் சர்ஃபேஸ் தென் ஃபைலிங் அண்ட் ஸ்கிராப்பிங். ஃபைலிங் இல்லாட்டி ஸ்கிராப்பிங் மூலிமா நம்ம ஒரு ஃபைல் பண்ணியோ ஸ்கிராப்பிங் பண்ணியோ ஒரு ஃபினிஷிங் சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு வர்றதை விட இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும், ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இதுதான் சர்ஃபேஸ் கிரைண்டிங்கு. சர்ஃபேஸ் கிரைண்டர் பொறுத்தவரையில 4 டைப்ஸ் இருக்குது. ஹரிசாண்டல் ஸ்பிண்டிலில் 2 டைப்பு, வெர்டிக்கல் ஸ்பிண்டிலில் 2 டைப். ஒவ்வொரு டைப்லேயும் ரெசிப்ரோகேட்டிங் டேபிளும் வரும், ரோட்டரி டேபிளும் வரும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் ரெசிப்ரோகேட்டிங் டேபிள், இன்னொன்று ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் ரோட்டரி டேபிள். தேர்டு பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பிண்டிலே ரெசிப்ரோகேட்டிங் டேபிள். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்பிண்டில் ரோட்டரி டேபிள். இதான் ஃபிக் 1 வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் ரெசிப்ரோகேட்டிங். ரெசிப்ரோகேட்டிங்னா ஒன்றும் இல்லை, டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட், அதாவது முன்னும் பின்னும் போயிட்டு வர்றது, அதுதான் வந்து ரெசிப்ரோகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபிக் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோகேட்டிங் டேபிள். ஃபிகர் 2 பார்த்தீங்கன்னா அது வந்து ரோட்டரி டேபிள், அது ரோட்டரி மோஷனில் இருக்கும். மூணாவது படம் பார்த்தீங்கன்னா அது வெர்டிக்கல் ஸ்பிண்டில் ரெசிப்ரோகேட்டிங் டேபிள். ஓகேங்களா. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து படம் ரோட்டரி டேபிள் வெர்டிக்கல் ஸ்பிண்டில். ஓகேங்களா. மெயினாக இதோட பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் டைப்பில் ரெசிப்ரோகேட்டிங் அந்த மிஷினை பற்றி பார்ப்போம். 4 பார்ட்ஸ் தான் மெயினான பார்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பேஸு, சேடல், டேபிள், வீலியர் 4. ஓகே. இதில் பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து இதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இதில் இருக்கும். இந்த பேஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் டேங்க் டிவைஸ் இருக்கு, மோட்ரு, இது எலக்ட்ரிக்கல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் தான் இருக்கு. இட் ஹாஸ் ஏ காலம் அட் த பேக் ஃபார் சப்போர்ட்டிங் த வீல் ஹெட். இதோட பின்னாடி ஒரு காலம் இருக்கும், அதில் சப்போர்ட் பண்ணி தான் இந்த வீல் ஹெட் எல்லாம் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த பேஸோட டாப் பார்த்தீங்கன்னா ப்ரிசிஷன் கைட்வே வந்து இருக்கும். ஏன்னா அந்த கைட்வே தான் வந்து சேடல் மூவ் ஆகும். எப்போதும் பேஸு கீழே இருக்கும், பேஸுக்கு மேலே சேடல் இருக்கும். அந்த சேடலுக்கு மேலே தான் வந்து டேபிள் இருக்கும். இதை வந்து நீங்கள் எந்த பார்ட்ஸ் எது மேலே இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அது ரிலேட்டடான கொஸ்டின் வந்து உங்களுக்கு இருக்கும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து பேஸு, அந்த பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கைட்வே இருக்கும். அந்த கைட்வேல சேடல் மூவ் ஆகும். அந்த சேடலுக்கு மேலே கைட்வே இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் மூவ் ஆகும். ஓகேங்களா. பேஸை பொறுத்த வரையாலும் என்னென்னா அதில் ஹைட்ராலிக் டிவைஸ் டேங்கரு, மோட்ரு இதெல்லாம் இருக்கும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் சப்போர்ட் இருக்கும். அது மூலியமா அந்த காலம் சப்போர்ட்டில் தான் வந்து வீல் ஹெட்டெல்லாம் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சேடல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரேம், இட் கண்டைன்ஸ் டேபிள் ஆன் இட்ஸ் கிராஸ் வைஸ் மூவ்மெண்ட். இட் இஸ் யூஸ்டு டு கிவ் கிராஸ் ஸ்பீடு டு த ஒர்க். சேடல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ரேமு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேபிளுக்கு
கிராஸ் ஃபீடு, அதாவது பர்பண்டிகுலரா டேபிள் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷன் பர்பண்டிகுலரா ஒரு டைரக்ஷனை கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த சேடல் எப்போதுமே யூஸ் ஆகும். இது வந்து எல்லா மிஷின்லையுமே அப்படிதான். இதான் கான்செப்ட். ஓகேங்களா? டேபிள் வந்து இப்போ ரைட்டு லெஃப்ட்னு மூவ் ஆச்சுன்னா அதுக்கு பர்பண்டிகுலரா மூவ் ஆகிறதுக்கு சேடல் வந்து அந்த மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்காக சேடலை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த சேடல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்டு கிராஸ் ஃபீடு டு த ஒர்க்குக்கு வந்து கிராஸ் ஃபீடை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுது. இட் கேன் பி ரிமூவ்டு பை ஹேண்ட் ஃபீட் ஆர் ஆட்டோ. சேடலில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீடு இல்லாட்டி ஆட்டோ ஃபீட்லேயும் நம்ம மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஸு, அதுக்கு மேலே வந்து சேடல். ஓகேங்களா? சேடல் வந்து எது யூஸ் ஆகுதுன்னா கிராஸ் ஃபீட். இப்போ டேபிள் வந்து ஃபிட்டட் ஆன் த சேடல். சேடலுக்கு மேலே தான் வந்து டேபிளை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இட் ரெசிப்ரோகேட்ஸ் அலாங் கைட்வே டு ப்ரொவைட் த லாஞ்சிடியூனல் ஃபீடு டு த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா லாஞ்சிடியூனல் ஃபீடு கொடுக்கறதுக்கு இந்த டேபிள் வந்து பயன்படுது. accurately machined and T-slot are provided for clamping purpose. அந்த டேபிளோட டாப்ல பார்த்தீங்கன்னா T-slot ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒன்று டைரெக்டாக வந்து ஜாபை வந்து கிளாம்பிங் யூனிட் மூலிமா ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம வந்து மேக்னெட்டிக் சக்கை அது மேலே கிளாம்ப் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜாபை வச்சு கிளாம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃபீட்லேயும் மூவ் ஆகும், ஆட்டோ ஃபீட்லேயும் மூவ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் ஹெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மவுண்டட் ஆன் த காலம் செக்யூர்டு டு த பேஸோட அந்த செக்யூர் காலம் மூலிமா செக்யூர் பண்ணியிருப்பாங்க. இட் கேன் பி மூவ்டு வெர்டிகலி அப் அண்ட் டவுன் by rotating hand wheel to accommodate workpiece for different height and the workpiece for separate. வீல் ஹெட் பார்த்தீங்கன்னா நம்ம அப் அண்ட் டவுன் வந்து மூவ் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறதுக்கு என்ன ரெண்டு பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்று டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டு. ஜாப் கொஞ்சம் பெரிய ஜாப்னா கொஞ்சம் வீல் ஹெட்டை மேலே ரைஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன ஜாபாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வீல் ஹெட்டை டவுன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வீல் ஹெட் பொறுத்தவரையில் அது கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் சுத்தம். இவங்க வந்து 1500 RPM சுத்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? Some surface grinding machines, the dressing unit mounted on the top of the wheel head and slide fork dressing the wheel help of the rotating micrometer color. சில கிரைண்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஹெட்டோட டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. இங்கே வீல் வந்து கிளேசிங் இல்லை லோடிங் இந்த அப்படியே தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அந்த மைக்ரோமீட்டர் காலரும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரெஸ்ஸிங்கும் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு ஸ்பீட் எவ்வளோ கொடுக்கலான்னா 0.015 0.025 mm வரையாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் ரெசிப்ரோகேட்டிங் டேபிள் சர்ஃபேஸ் கிரைண்டர் பார்த்தோம். மொத்தமே அதில் 4 மெயினான பார்ட்ஸு. பதினெட்டு பேஸு சேடல் டேபிள் வீல் ஹெட். ஓகேங்களா? இதில் மெயினாக நம்ம அது ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது சேடலை வந்து எந்த ஃபீடுக்கு யூஸ் பண்ணுறோம், டேபிளில் எந்த ஃபீடு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். சேடல் எப்படின்னா பேஸுக்கு மேலே தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. கிராஸ் ஃபீடு ஒர்க்குக்கு கிராஸ் ஃபீடு கொடுக்கறதுக்கு சேடல் யூஸ் ஆகுது. டேபிள் பார்த்தீங்கன்னா லாங்கிடியூடினல் ஃபீடு கொடுக்கறதுக்கு தான் டேபிள் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஒர்க் ஹெட் வீல் ஹெட் பார்த்தீங்கன்னா எதுக்கு 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து டெப்த் ஆஃப் கட்டு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ஜாபை வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்டில் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மெயினாக அந்த இதில் வந்து இதான் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் சர்ஃபேஸ் கிரைண்டர் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ சிலிண்டர்கள் கிரைண்டரை பற்றி பார்ப்போம். மொத்தம் 3 சொன்னேன். இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்துட்டு இப்போ 2வது பார்த்தீங்கன்னா சிலிண்டர்கள் கிரைண்டர். சிலிண்டர்கள் கிரைண்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா
cylinder grinder using to grind external or internal cylindrical ஒர்க் பீஸ். ஓகேங்களா, ஜாபோட எக்ஸ்டர்னல்லையோ இல்லாட்டி இன்டர்னல்லையோ வந்து நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கு சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங் யூஸ் ஆகுது. By cylindrical grinding, the diameter of workpiece can be maintained to close tolerance up to 0.0025 mm வரையாலும் அவ்வளோ க்ளோஸ் டாலரன்ஸை நம்ம வந்து சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டிங்கில் யூஸ் பண்ணிக்கலாம். சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்லையும் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர், இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர், யூனிவர்சல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர், சென்டர்லெஸ் கிரைண்டர். ஓகேங்களா, எக்ஸ்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர்னா அது வந்து ஜாபோட ஓடியில் வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இன்டர்னல் சிலிண்ட்ரிக்கல் கிரைண்டர் வந்து ஐடியில் கிரைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். யூனிவர்சல் கிரைண்டர் கொஞ்சம் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். சென்டர்லெஸ் கிரைண்டர்னா அதுக்கு வந்து நம்ம ஜாபை வந்து கிளாம்பிங் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு டிவைஸும் இல்லாமல் பயன்படுத்திக்கலாம் அந்த சென்டர்லெஸ் கிரைண்டர். ஓகேங்களா, இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளைன் டைப் சிலிண்டர்கள் கிரைண்டர் தான் இங்கே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணலாம், பிளைன் ஸ்டெப்டு ஆர் டேப்பர்டு சர்ஃபேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக 4-5 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று பேஸு, வீல் ஹெட்டு, டேபிள், ஹெட் ஸ்டாக்கு, ஃபுட் ஸ்டாக். ஓகேங்களா, வீல் ஹெட் மவுண்டட் ஆன் த கிராஸ் ஸ்லைடு. வீல் ஹெட் எப்போதும் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பேஸ் இஸ் மேட் ஆஃப் கேஸ்ட் அயன். இதோட பேஸ் வந்து கேஸ்ட் அயனால் உருவாக்கியிருக்காங்க. இட்ஸ் ஹெவி அண்ட் ப்ரொவைட் ரிஜிடிட்டி டு த மிஷின். கேஸ்ட் அயனில் இது பண்ணனால உருவாக்கினால ரிஜிடிட்டியாக இருக்கும், வைப்ரேஷனால நல்லா தாங்கும் கேஸ்ட் அயன். அதனால தான் பெரும்பாலும் எல்லா மிஷின்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயனை யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டாப் சர்ஃபேஸ் இஸ் மெஷின்டு டு ஃபார்ம் கைட்வே ஆன் த டேபிள். இது டாப் சர்ஃபேஸ் வந்து இந்த பேஸுக்கு மேலே டாப் சர்ஃபேஸ் மெஷினிங் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா டேபிள் வந்து மூவ்மெண்ட்டுக்காக அந்த கைட்வே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வீல் ஹெட் வந்து இந்த இது வீல் ஹெட். ஓகேங்களா, வீல் ஹெட் இஸ் மவுண்டட் ஆன் த கிராஸ் ஸ்லைடு. வீல் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஸ்லைடில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இட் மூவ்ஸ் பர்பண்டிகுலர் டு தி டெப்த் ஆஃப் கட். டெப்த் ஆஃப் கட் கொடுக்கறதுக்காக இந்த வீல் ஹெட் வந்து பர்பண்டிகுலராக மூவ் ஆகும். ஜாபோட ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக மூவ் ஆகும். ஓகேங்களா, டேபிள் சி, இது வந்து டேபிள் சி இஸ் மவுண்டட் ஆன் த பெட்வேல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பேஸ்ல இருந்து டாப்ல உள்ள அந்த பெட்வேல இட் ரெசிப்ரோகேட்ஸ் பாஸ்ட் த வீல். இந்த வீலை கிராஸ் பண்ணி இது வந்து ரெசிப்ரோகேட் ஆகும். டேபிள் தான் ரெசிப்ரோகேட் ஆகும். ஓகேங்களா, ட்ரிப் டாக் ஆர் ப்ரொவைடட் டு கண்ட்ரோல் ரெசிப்ரோகேஷன். இந்த லென்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரிப் டாக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம லென்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், அந்த டேபிளோட ட்ராவல் லென்த்தை. ஓகேங்களா, ஹெட் ஸ்டாக் டி இஸ் மவுண்டட் ஆன் த டேபிள். இந்த ஹெட் ஸ்டாக் இது மவுண்டட் ஆன் த டேபிள். லெஃப்ட் ஹேண்டில் ஹெட் ஸ்டாக் இருக்கும், ரைட்டில் வந்து டெயில் ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா, இட் ஹாஸ் மோட்டார் வித் 2 to 4 ஸ்பீட் ஸ்டெப் டு டிரைவ் த ஒர்க்கை வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்காக இதில் வந்து ஒரு 2 to 4 ஸ்டெப்டு மோட்டர் இருக்கும். ஓகே, ஸ்டெப்டு புள்ளி இருக்கும். அதை வந்து வேற 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 வெரைட்டி ஆஃப் ஸ்பீடை நம்ம வந்து கொண்டு வர்றதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏ டெட் சென்டர் இஸ் மவுண்டட் இந்த ஸ்பிண்டில் ஆஃப் திஸ் ஹெட். இதில் டெட் சென்டர் இருக்கு. அதோட ஸ்பிண்டில் வந்து நம்ம ஜாபோட அந்த சென்டரை வச்சு சப்போர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதான் பிட்வீன் சென்டரில் ஒர்க்கை பிடிக்கிறதுக்காக தான் இந்த 2 ஹெட் ஸ்டாக்கும் டெட் சென்டரும் இந்த 2 இருக்கு. ஓகேங்களா, ஃபுட் ஸ்டாக் இஸ் மவுண்டட் ஆன் த டேபிள் அட் த ரைட் சைடு ஆஃப் த ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டாக் இருக்கு. அது வந்து ஓகேங்களா, இந்த தான். இட் கேன் பி மூவ்டு அண்ட் லாக்டு அட் எனி பிளேஸ் அலாங் த டேபிள். இது வந்து இந்த
ஃபுட் ஸ்டாக் வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு இப்படி மூவ் பண்ணி ஜாபோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல எல்லாம் வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டெட் சென்ட் வந்து ஜாபை சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? த ஸ்ப்ரிங் டென்ஷன் இஸ் ப்ரொவைட் ஈவன் ஸ்ப்ரிங் டென்ஷன் அதுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க நல்ல grip-ஆ பிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இந்த சரி இந்த பொதுவாக இப்போ வந்து இந்த கிரைண்டிங்கில் இப்போ எந்தெந்த பார்ட்ஸ் எது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன்னா இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்போ தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை மேலோட்டமாக வெறும் வீல் ஹெட்டு டேபிள் அப்படின்னு மட்டும் இருக்குன்னு மட்டும் பார்த்தோம்னா நம்ம அது வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்காது. அப்புறம் கொஸ்டின் அதுலேருந்து டெப்த்தாக கேட்கும்போது உங்களுக்கு வந்து அவங்க அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கு தான் வந்து டீட்டெயிலாக பார்க்குது. அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நார்மலாக பார்த்தீங்கன்னா அதாவது வீல் வீல் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா வீல் ஹெட் வந்து பின்னாடி இருக்கும். ஓகேங்களா? அதில் தான் வந்து டெப்த் ஆஃப் கட் வீல் ஹெட் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஹெட் ஸ்டாக் இருக்குது, ஃபுட் ஸ்டாக் இருக்குது. ஹெட் ஸ்டாக் வந்து ரெண்டு 3 ஸ்டெப் ஆஃப் ஸ்பீடு வேரியேஷனில் ட்ரைவ் பண்ணிக்கலாம். டெயில் ஸ்டாக் இந்த ஃபுட் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாபோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கிரைண்டிங் சிலிண்டரிக்கல் கிரைண்டிங் நார்மலாக இப்போ ஒரு சிலிண்டர் கிரைண்டரை எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம்னா மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் ஒர்க் பீஸ் விச் கேன் பி ஹெல்டு. எவ்வளோ டயாமீட்டர் ஆஃப் ஒர்க் பீஸ் வந்து நம்ம வந்து பிடிக்க முடியும். த பிரெத் ஆஃப் த டேபிளோட பிரெத் எவ்வளோ, மேக்ஸிமம் டேபிள் டிராவல்ஸ் மூவ்மெண்ட் டேபிள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும். மேக்ஸிமம் டயாமீட்டர் ஆஃப் த கிரைண்டிங் மீட்டில் இந்த மிஷினில் எவ்வளோ மேக்ஸிமம் டயாமீட்டரில் பிடிக்க முடியும். ஸ்பிண்டில் மோட்டரோட ஹெச்பி ஹார்ஸ் பவர் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும். இந்த மிஷினோட டோட்டல் வெயிட் என்ன. இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் வச்சு ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா டூல் அண்ட் கட்டர் கிரைண்டரில் டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர் பற்றி பார்ப்போம். படம் தான். சரி, நான் அந்த டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர் பற்றி அப்புறமா இன்னொரு கிளாஸில் பார்ப்பேன். ஏன்னா அதோட பிக்சர் வந்து இப்போதைக்கு இல்லை. நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது நீங்கள் பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்கள் நிமிடத்தில் வந்து ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை பற்றியும் இல்லை. இதுக்கும் வந்து ஏதாவது ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ் ஜென்ரலாக சொல்கிறவங்களுக்கு எல்லாம் அதை பற்றி தெரியுன்றனால அது படம் மட்டும் காமிக்க முடியலை. அப்புறமா அடுத்த கிளாஸில் எல்லாம் அது பார்ப்பேன். ஆனால் வந்து அதை பற்றி டீட்டெயில் மட்டும் ஒர்க் ஹோல்டிங் டிவைஸை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒர்க் ஹோல்டிங் டிவைஸில் ஜென்ரலாக வந்து கிரைண்டிங் மிஷினை பார்த்தோம்னா எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா மேக்னெட்டிக் சக் யூஸ் பண்ணுவோம், வைஸ் யூஸ் பண்ணுவோம், ஆங்கிள் பிளேட் யூஸ் பண்ணுவோம், வி பிளாக் யூஸ் பண்ணுவோம், கிளாம்ப் யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஹோல்டிங் டிவைஸாக யூஸ் பண்ணுவோம். மேக்னெட்டிக் சக்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சக்கு ஒன்று இருக்குது, பர்மனண்ட் மேக்னெட்டிக் சக்கு இருக்குது. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜாப் வந்து பெருஸ் மெட்டலில் இருக்க இது கண்டெய்னர் ஜாபை வந்து நம்ம டைரெக்டாக வந்து மேக்னெட்டிக் சக்கில் உருது பண்ணி நம்ம கிரைண்டிங் பண்ணுறோம். வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பிளெயின் வைஸ் இருக்குது, டில்ட்டிங் வைஸ் இருக்குது, யூனிவர்சல் வைஸ் இருக்குது. இந்த யூனிவர்சல் வைஸை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து நம்ம வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான ஆங்கிள் ஜாபை கிரைண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரைண்டிங் இப்போ மேக்னெட்டிக் சக்கில் ஜாபை ஹோல்டு பண்ணி நம்ம கிரைண்டிங் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா நம்ம ஜாபை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜாபை எடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் மேக்னெட்டிக் பவர் வந்து அந்த ஜாபில்
அதை ரிமூவ் பண்ணுறது என்னன்னா டிமேக்னடைசர்னு ஒரு டிவைஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த மேக்னெட்டிக் பவரை ரிமூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு மார்க்கில் கேட்டாலும் கேட்பாங்க. அது என்ன, அந்த மேக்னெட்டிக் பவரை எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகேங்களா? டிமேக்னடைசர் அது பேர். அந்த டிவைஸை யூஸ் பண்ணி நம்ம மேக்னெட்டிக் பவரை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ப்ரிசிஷன் கிரைண்டரில் உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்ல, டூல் அண்ட் கட்டர் கிரைண்டரு. அது அடுத்த கிளாஸில் வேணும்னா அது உங்கள் புக்கில் செகண்ட் இயரில் தான் அது இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முறை அடுத்த கிளாஸில் ஏதாவது நான் ஷேர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? கிரைண்டிங் வீலை பற்றி பார்ப்போம். கிரைண்டிங் வீல் உங்களுக்கு இதில் இருந்து நிறைய கொஸ்டின் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக கேட்குறதா வந்து இதில் வந்து கேட்க நிறைய கொஸ்டின் வர்றதுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இது கொஞ்சம் பாருங்க. Grinding wheel. Grinding wheel is a multi-point cutting tool made up of many hard particles known as abrasives. நிறைய சின்ன சின்ன ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கட் பண்ணும். ஓகேங்களா? அப்ராசிவ் த அப்ராசிவ் கிரைன்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் வித் அதர்சிவ் சப்ஸ்டான்ஸ் known as bond. பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அப்ராசிவ் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து நல்லா குரூப்பாக பிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? கிரைண்டிங் வீல்ல கன்சிஸ்ட் ஆஃப் அப்ராசிவ் தட் டஸ் த கட்டிங். கிரைண்டிங் வீல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜராக ரெண்டு பார்ட் ரெண்டு வேர்டு சொல்லலாம். ஒன்று வந்து அப்ராசிவ், இன்னொன்று பாண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராசிவ் தான் கட் பண்ணணும். அப்ராசிவ் டஸ் த கட்டிங். அப்ராசிவ் தான் கட் பண்ணணும். பாண்டோட ஒர்க் என்னன்னா அந்த அப்ராசிவ் பார்ட்டிகல்ஸை நல்லா ஹோல்டு பண்ணணும். கிரிப்பாக ஹோல்டு பிடிக்கிறது தான் பாண்டோட வேலை. ஓகேங்களா? abrasive are hard, tough, sharp edge and resistance to fracture used for cutting other metal. மற்ற மெட்டீரியலில் கட் பண்ணும்போது அது ஃப்ராக்சர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஹார்டாக இருக்கும், டஃப், ஷார்ப் எட்ஜாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அப்ராசிவ் இருக்குது. நேச்சுரல் அப்ராசிவ், ஆர்டிஃபிஷியல் அப்ராசிவ். நேச்சுரல் அப்ராசிவ்னா என்னன்னு பார்ப்போம். நேச்சுரல் அப்ராசிவ் வந்து எமரி, கோரண்டோ, சாண்ட்ஸ்டோனு, சாலிட் குவார்ட்ஸ் இதெல்லாம் நேச்சுரல் அப்ராசிவ். இது வந்து நேச்சுரலாக இயற்கையாக கிடைக்கிறது வந்து நேச்சுரல் அப்ராசிவ். ஓகேங்களா? இதில் எமரி வந்து அலுமினியம் ஆக்சைடு. எமரியும் வந்து அதுவும் ஒரு அலுமினியம் ஆக்சைடு கண்டெய்னான ஒரு இது அப்ராசிவ் தான். இட் கண்டெய்ன்ஸ் அலுமினியம் ஆக்சைடு அண்ட் அதர் இம்பியூரிட்டிஸ். ஓகேங்களா? கோரண்டமும் வந்து ஒரு அலுமினியம் ஆக்சைடு கண்டெய்ன் உள்ள இதுதான். ஓகேங்களா? 95% வரையில அதில் அலுமினியம் ஆக்சைடு கோரண்டத்துக்கு. சாண்ட்ஸ்டோன் ஆர் குவார்ட்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த நேச்சுரல் அப்ராசிவ் ஸ்டோன் விச் கிரைண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் ஷேப்டு. இதுவும் வந்து ஒரு நேச்சுரலாக கிடைக்கிறது தான் சாண்ட்ஸ்டோன். டைமண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது லெஸ் தென் குவாலிட்டி ஆஃப் ஜெம். நம்ம பயன்படுத்துகிற அந்த ஒரிஜினல் அந்த டைமண்டோட கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அதை ரொம்ப சின்ன சின்ன பார்ட்ஸுகளாக க்ரஷ் பண்ணிட்டு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது வந்து டைமண்ட். ஓகேங்களா? மொத்தம் வந்து நேச்சுரல் அப்ராசிவ்ல என்னென்ன இருக்குது, எமரி, கோரண்டோ, சாண்ட்ஸ்டோன் ஆர் டைமண்ட். ஓகேங்களா? இதில் எமரியும் கோரண்டமும் சேமாக தான் இருக்கும் ஏறக்குறைய. அது ரெண்டுத்துக்கும் மெயினாக என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, எமரியில் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 65% வரையும் அலுமினா இருக்கும். மீதியெல்லாம் அந்த இம்பியூரிட்டிஸ் மாசுக்கள் இதெல்லாம் அயன் ஆக்சைடு இதெல்லாம் கலந்துருக்கும் மொத்தத்தில். ஆனால் கோராண்டத்தில் பார்த்தீங்கன்னா 75 to 95% வரையும் தான் அலுமினியம் ஆக்சைடு. இது மெயினாக இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் டிஃப்ரெண்ட்னா இதுதான். ஓகேங்களா? இந்த solid quartz are sandstone or solid quartz. இது எமரி, கோரண்டை, இந்த
குவார்ட்ஸ் இது மூணையும் நம்ம பண்ணும்போது எமரி அண்ட் போரண்டா ஹாவ் கிரேட்டர் ஹார்ட்னஸ், பெட்டர் அப்ராசிவ் ஆக்ஷன் ரேட். இந்த சாண்ட்ஸ்டோனை கம்பேர் பண்ணும்போது இந்த எமரி போரண்டா நல்லா ஹார்டாக இருக்கும், நல்லா அப்ராசிவ் ஆக்ஷனும் நல்லா இருக்கும். ஓகேங்களா, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்த சாண்ட்ஸ்டோன். ஆர்டிஃபிஷியல் அப்ராசிவ் பார்ப்போம். ஆர்டிஃபிஷியல் அப்ராசிவ்ல பார்த்தீங்கன்னா மெயினாக 2 இருக்குது, சிலிக்கான் கார்பைடு, அலுமினியம் ஆக்சைடு. ஓகேங்களா, இந்த சிலிக்கான் கார்பைடு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, it is used for grinding low tensile material. அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மெட்டீரியல் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பிராஸு, காப்பரு, கிரே கேஸ்டைனு, அலுமினியம், சிலிக்கான் கார்பைடு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் அப்ராசிவ் அப்போ சிலிக்கான் கார்பைடு. ஓகேங்களா, அலுமினியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சிலிக்கான் கார்பைடோட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். யூஸ்டு ஃபார் அதாவது டஃப் அண்ட் லெஸ் பிரிட்டில் இது யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்து, அதிகமாக ஹை டென்சைல் ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்க மெட்டீரியல். உதாரணத்துக்கு ஸ்டீலு, கார்பன் ஸ்டீலு, மேலியபிள் அயனு, ஹை ஸ்பீட் ஸ்டீலு, ராட் அயனு, அலுமினியம் ஆக்சைடு ஓகேங்களா, இந்த மாதிரி மெட்டீரியலுங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சிலிக்கான் கார்பைடு இதில் பொறுத்தவரையில் எஸ்ன்னு யூஸ் பண்ணுவாங்க. எஸ்இன் சிம்பிள் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அலுமினியம் ஆக்சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இந்த அலுமினியம் இந்த அப்ராசிவ் எதை நம்ம எந்த மெட்டீரியலை கிரைண்டிங் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த அப்ராசிவ் செலெக்ஷன் பண்ணணும். இந்த கிரீன் சிலிக்கான் கார்பைடு எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா வெரி ஹார்ட் மெட்டீரியல் வித் லோ டென்சைல் ஸ்ட்ரென்த். ஓகேங்களா, வெரி ஹார்ட் மெட்டீரியல் லோ டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். அந்த மாதிரி மெட்டீரியலுக்கு கிரீன் சிலிக்கான் கார்பைடு யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கார்பைடு. இந்த ப்ரௌன் அலுமினியம் ஆக்சைடு யூஸ் ஃபார் ஜென்ரல் பர்பஸ் கிரைண்டிங் ஆஃப் டஃப் மெட்டீரியல். ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது இந்த ப்ரௌன் அலுமினியம் ஆக்சைடு தான், அந்த டஃப் மெட்டீரியலாக இருக்கும், அதெல்லாம் அதுங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஆக்சைடு இஸ் யூஸ்டு ஃபார் கிரைண்டிங் டை ஸ்டீல். அலுமினியம் ஆக்சைடு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டை ஸ்டீல் இது கிரைண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ராசிவ் பார்த்துட்டோம். அடுத்தது கிரைன் சைஸ். The grit or grain size refer to the actual size of the abrasive particles. The grain size is denoted by number. The CBC size the grain. அதாவது இந்த அப்ராசிவ் பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து எப்படி எந்த திக்னஸ்ல இருக்கு, சின்ன ரொம்ப மெலிசா, அதாவது ரொம்ப ஃபைனா இருக்கா, இல்லை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது சைஸ் வந்து கொஞ்சம் முத்தா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, அதை டிஃபைன் பண்றது தான் இந்த கிரெயின் சைஸ் இல்லை கிரிட் சைஸ்ன்னு சொல்றோம். இது வந்து ஆக்சுவலா நிறைய இந்த அப்ராசிவ் வந்து க்ரஷ் பண்ணிட்டு அதை வந்து பிரிக்கும் போது ஒரு ஜல்லடமா இந்த மாதிரி வச்சு செக்ரீட் பண்ணுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய பெரிய இதெல்லாம் எப்படின்னா C10 அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து கோர்ஸு 10 to 24 வரையால் நம்பர் இருந்துச்சுன்னா அது வந்து கோர்ஸு கிரெயின் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதோட இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியானதுன்னா C30 யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து மீடியத்துக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 30 to 80. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா C80 பார்த்தீங்கன்னா ஃபைனு, அது இன்னும் சின்னதாக இருக்கும், 80 to 180 வரையாலும். அது வந்து C80 அந்த ஜல்லடை யூஸ் பண்ணி நம்ம செக்ரேட் பண்ணுறோம். வெரி ஃபைனாக 220லேருந்து 600 வரையாலும், அது வந்து C220. அதை விட 200 அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து C60. ஓகேங்களா, இந்த நம்பரை வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் நம்பர் ஒரு 50 கொடுத்துட்டு இது வந்து என்ன டைப் ஆஃப் கிரைன் சைஸில் வரும், கோர்ஸ் வருமா, மீடியம் வருமா, ஃபைனா, வெரி ஃபைனா, எப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இதை மெமரி பண்ணும்போது இந்த நம்பரையும் சேர்த்து மெமரி பண்ணணும். அதுக்கு எந்த யூஸ் பண்ணுறாங்க, இப்போ C10னா 10 to 24 நம்பரு, இது வரையால இதுக்கு பிட்வீன் இதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, கிரேட் இண்டிகேட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாண்ட் அண்ட் therefore the hardness ஆஃப் த கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ராசிவ் பார்ட்டிகல்ஸை எந்த அளவுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக வந்து ஹோல்டு பண்ணியிருக்கு அப்படின்றது தான் வந்து
கிரேடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது அந்த அப்ராசிவ் பார்ட்டிகல்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணியிருக்கா இல்லை வீக்காக ஹோல்ட் பண்ணியிருக்கா அப்படின்றத மீன் பண்ணும். ஓகேங்களா? ஹார்ட் வீலில் ஹார்ட் வீல் த பாண்ட் இஸ் ஸ்ட்ராங். ஹார்ட் வீலில் வந்து பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இட் செக்யூர்லி ஆங்கர் த கிரிட் இன் பிளேஸ். அந்த அப்ராசிவ் கிரைனை வந்து என்ன பண்ணீங்க, நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்கும் ஹார்ட் வீலில். அதனால வந்து தேய்மானம் கம்மியாக இருக்கும். ஆனால் சாஃப்ட் வீலில் பார்த்தீங்கன்னா பாண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதனால அந்த கிரிட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கீழே விழுந்துடும். ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணும்போது நிறையா வந்து அந்த கிரெயின் எல்லாம் வந்து விழும். ஓகேங்களா? அதனால தேய்மானம் அதிகமாக இருக்கும். இதான் வந்து கிரேடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கிரேடை பொறுத்த வரையெல்லாம் 3 டைப் இருக்கு. சாஃப்ட்டுக்கு வந்து லெட்டர்ல ஆல்பபெட் லெட்டர்ல வந்து இண்டிகேட் பண்றாங்க. ஏ டு ஹெச், ஏபிசின்னு ஹெச் வரையாலும் இருந்துச்சுன்னா அது சாஃப்ட் கிரேடு. ஐ டு பி வரையாலும் மீடியம், கியூ டு ஜெட் வந்து ஹார்டு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆல்பபெட் நம்பரும் சாஃப்ட்னா எது வரையாலும் ஏ டு ஹெச், ஐ டு பி அப்படின்ட்டு இந்த மீடியம் இதெல்லாம் கூட நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். அப்போதான் வந்து கரெக்டாக கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் கரெக்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா? Structure, this indicate the amount of bond present between the individual abrasive grain. அதாவது ஸ்ட்ரக்சர்னா அந்த பாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரைனை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? அது வந்து எவ்வளோ கேப்பில் டிஸ்டன்ஸில் இப்போ ஒரு பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அதாவது டிஸ்டன்ஸ்னா இப்போ ரொம்ப நெருக்கமாக அந்த கிரெயினை வந்து பாண்ட் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கா, இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக கேப்பு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தூரமாக அப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கா, இதை மீன் பண்ணுறது தான் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு கிரெயினும் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்றத மீன் பண்ணும். ஓகேங்களா? இதில் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரையில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வீல், இன்னொன்று டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓப்பன் ஸ்ட்ரக்சர்னா டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து நம்பர் 8 வரையாலும். ஓகேங்களா? அது வந்து டென்ஸ், அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஓப்பன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் தூரமாக இருக்கும். அது வந்து 9 to 15 வரையாலும் நம்பர் இருந்ததுன்னா அது வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வீல்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அண்ட் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வில் கட் மோர் ஃப்ரீலி. ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வீல் இப்போ கிரெயின்ஸ் இந்த மாதிரி தூரமாக இருந்தால் ரொம்ப ஃப்ரீயாக கட் பண்ணும். அதனால இட் வில் ரிமூவ் மோர் மெட்டல் இன் கிவன் டைம் அண்ட் ப்ரொடியூஸ் லெஸ் ஹீட்டு. இந்த மாதிரி கிரெயின் சைஸும் அது தூரமாக இருக்கனால ஹீட்டும் கம்மியாகும், அதிகமாக மெட்டலும் ரிமூவ் பண்ணும். இட் வில் ப்ரொடியூஸ் சச் எ குட் பீஸ் ஆஸ் க்ளோஸ் ஸ்ட்ரக்சர்ட் வீல். அதாவது இட் வில் நாட் ப்ரொடியூஸ் சச் க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் வீல், அந்த டென்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக தான் ஃபினிஷிங் இருக்கும். ஓகேங்களா? The structure is specified by number 1 to 15.1. Okay, indicate dense structure 15 most wider. நம்பர் அதிகமாக இருக்கிறதுனா ரொம்ப அகலமாக இருக்குன்னு அர்த்தம் அந்த கிரெயின் சைஸ். ஓகேங்களா? 1 to 8 டென்ஸு, 9 to 15 வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வில் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா கிரைண்டிங் சாஃப்ட், டஃப் அண்டு டக்டில் மெட்டல் யூஸ்டு ஃபார் ரஃப் கிரைண்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி ரஃப் கிரைண்டிங் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வீலை பயன்படுத்தலாம். டஃப் அண்டு டக்டில் மெட்டீரியலுக்கு யூஸ் பண்ணலாம். க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் வீல் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஹார்ட் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியலுக்கு க்ளோஸ் ஸ்ட்ரக்சர் வீலை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாண்டுனா என்ன? த பாண்ட் இஸ் சப்ஸ்டன்ஸ் விச் மிக்சட் வித் அப்ராசிவ் கிரைன் ஹோல்ட் தம் டுகெதர். அதாவது அந்த அப்ராசிவ் கிரைனை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் பாண்டு. ஓகேங்களா? அதை சம் மிக்சர் யூஸ் பண்ணி ஒரு அடிஷ்னலாக அதோட ஒரு சில பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. த டிகிரி ஆஃப் ஹார்ட்னஸ் பொசஸ்ட் பை த பாண்ட் இஸ் கால்டு கிரேட். அந்த பாண்டு வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோ அதை தான் வந்து நம்ம வந்து கிரேடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த பாண்டை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற பாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டைப் இருக்குது. விட்ரிஃபைடு பாண்டு, சிலிக்கேட்டு, செல்லாக்கு, ரப்பர் பாண்டு, ரெசினாய்டு, ஆக்சிக்ளோரைட் பாண்டு. ஓகேங்களா? விட்ரிஃபைடு அந்த ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒவ்வொரு ஆல்பபெட் நம்பரை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க சொல்லி. விட்ரிஃபைடு பாண்டுனா வி,
சிலிக்கேட் பாண்டுனா எஸ், அதே ஷெல்லாக் பாண்டுனா ஈன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரப்பர் பாண்டு ஆர், ரெசினாய்டு பாண்டு வந்து பி, ஆக்சிக்ளோரைட் பாண்டு ஓன்னு மென்ஷன் பண்ணுவோம். இதில் விட்ரிஃபைட் பாண்டு தான் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது நல்லா ரொம்ப மெட்டீரியல் அதிகமாக ஹை ரேட் ஆஃப் மெட்டல் ரிமூவலுக்கு இது விட்ரிஃபைட் பாண்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து இந்த விட்ரிஃபைட் பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வாட்டரு, ஆசிட், ஆயில் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இதை யூஸ் பண்ணால் கூட இது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படாது இந்த விட்ரிஃபைட் பாண்டை பொறுத்தவரையிலும். ஓகேங்களா? சிலிக்கேட் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிலிக்கேட் பாண்டு கட் லெஸ் ஹார்ட்னஸ் வித் விட்ரிஃபைட் பாண்டை விட கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் கம்மியான ஹார்ட்னஸ் உள்ள மெட்டீரியலுங்களை கிரைண்டிங் பண்ணுறதுக்கு சிலிக்கேட் பாண்டு யூஸ் பண்ணுவாங்க. இதனால இது வந்து ஃபைனேஜி டூவில் வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கு, அப்புறம் வெட்டுக்கருவிகள் கட்லரி இதுங்களையெல்லாம் வந்து கிரைண்டிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சிலிக்கேட் பாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் பாண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் லார்ஜ் டயா கிரைண்டிங். பெரிய சைஸில் கிரைண்டிங்கில் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு இந்த சிலிக்கேட் பாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஷெல்லாக் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி லார்ஜ் டயமீட்டர் வீலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃபினிஷ் தேவை அப்படின்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷெல்லாக் பாண்டை. கிரைண்டிங் ஆஃப் மில்க் ரோல்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டியாக லார்ஜ் டயமீட்டர் வீலுங்களுக்கு ஃபைன் ஃபினிஷ் எங்கே தேவையோ அதுக்கு வந்து ஷெல்லாக் பாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கிரைண்டிங் ஆஃப் மில்க் ரோல்ஸ். ரப்பர் பாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆறுன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் வந்து ஸ்மால் டிகிரி ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இந்த ரப்பர் பாண்டு வீலில் இருக்கும். அதனால கட்டிங் ஆஃப் வீல் பயன்படுத்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கும் ரப்பர் பாண்டு. ரெசினாய்டு பாண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹை ஸ்பீடு வீல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ரெசினாய்டு பாண்டு வீல் யூஸ் பண்ணலாம். சச் வீல்ஸ் ஆர் யூஸ்லி ஃபவுண்டரிஸ், ட்ரெஸ், கேஸ்டிங். அதுக்கு எக்ஸாம்பிள் அதாவது ஃபவுண்டரிலலாம் கேஸ்டிங் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெசினாய்டு பாண்ட் வில் ஆல்சோ யூஸ்டு ஃபார் கட்டிங் ஆஃப் பார்ட்ஸ். இதுவும் வந்து கட்டிங் ஆஃப் பார்ட்ஸ் பயன்படுத்துறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெசினாய்டு பாண்ட் வீல. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரெசினாய்டு பாண்ட். ஓகேங்களா? ஆக்சிக்ளோரைட் பாண்டு த அப்ராசிவ் கிரைன்ஸ் மிக்சர் வித் மெக்னீசியம் குளோரைடு அண்ட் மெக்னீசியம் ஆக்சைடு. மெக்னீசியம் குளோரைடையும் மெக்னீசியம் ஆக்சைடையும் மிக்ஸ் பண்ணி இந்த பாண்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா டிஸ்க் ஷேப்டு வீலை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த பாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க? அதாவது எந்த பாண்டு மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுது இதுதான் இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. விட்ரிஃபைட் பாண்டுனா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை ஜென்ரலாக எந்த பாண்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ கட்டிங் ஆஃப் வீல் இப்போ மேனுஃபேக்சர் பண்ணோம்னா அதுக்கு எந்த பாண்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம். இல்லை மில் ரோல்ஸ் அதை வந்து அந்த மாதிரி இடத்துங்களில் எந்த பாண்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கலாம். இதை வந்து கொஞ்சம் இதை மெயினாக இந்த கிரைண்டிங்களை பற்றி இந்த மற்ற இப்போ பார்த்த இந்த கிரைண்ட்ல இருந்து இந்த பாண்ட் வரையில இருந்ததை நீங்கள் திருப்பி திருப்பி படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி வரும். ஓகேங்களா? வீல் மார்க்கிங் சிஸ்டம். இந்த ஒரு கிரைண்டிங் வீலை வந்து நம்ம வந்து அதை வந்து இப்போ இந்த கிரைண்டிங் வீல் தான் வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கணும்னா அதுக்கு வந்து அதோட மார்க்கிங் சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதை சொன்னாதான் வந்து நம்ம கடைகளில் வாங்க முடியும், நமக்கு வாங்கி பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? கிரைண்டிங் நார்மலாக வந்து கிரைண்டிங் வீலை எப்படி ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணலாம்னா கிரைண்டிங் ஸ்டாண்டர்ட் வீல் மார்க்கிங் சிஸ்டம் இப்போ அதை சொல்லி இப்போ சொல்லணும். அப்புறமா அவுட்டர் டயமீட்டர், இந்த வீலோட அவுட்டர் டயமீட்டர் சொல்லணும். போர் டயமீட்டர் ஆஃப் வீல், இந்த வீலோட போர் டயமீட்டர் சொல்லணும். வீலோட திக்னஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை mm இருக்குது அது சொல்லணும். இந்த வீலோட ஷேப் எப்படி இருக்குது அது சொல்லணும். இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லி தான் வந்து அதை ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லணும். இந்த கிரைண்டிங் ஸ்டாண்டர்ட் வீல் மார்க்கிங் சிஸ்டம் அதை மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும், அதாவது இதான் கீழே இருக்க 51A46H5V8 இதான் வந்து ஒரு வீல் மார்க்கிங் சிஸ்டம், ஸ்டாண்டர்ட் வீல் மார்க்கிங் சிஸ்டம். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களா அவங்களுடைய
ஆப்ஷனலுக்கு விட்டுருவாங்க. அவங்க எதை அந்த நம்பருங்களா இடையில அது அடுத்து இந்த 1வது பொசிஷன் 1ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏன்றது வந்து டைப் ஆஃப் அப்ராசி, அது என்ன வகையான அப்ராசி யூஸ் பண்ணுறீங்க மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ ஏன்னா வந்து எதுக்கு இந்த ஏ லெட்டர் எதுக்கு அலுமினியம் ஆக்சைடு வீல் அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா கிரைன் சைஸ். இப்போ கிரைன் சைஸ் வந்து அந்த அப்ராசியோட கிரைன் சைஸ் என்ன 46. அந்த 46 என்ன நம்பர் எந்த அந்த கிரைன் சைஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அது வந்து எந்த நம்பர் பார்ப்போம். 46 அதில் வரும். சி வந்து 30லேருந்து 60 வரை சியூ 10. இதில் அந்த மீடியம் கிரைன் சைஸில் வரும். ஓகேங்களா. 46. அப்புறமா கிரேடு வந்து ஹெச். ஹெச் வந்து இது வந்து எந்த கிரேட் ஹெச்னா இது வந்து எந்த வீல் மேக்கிங் டு ஹெச் வர சாஃப்ட் கிரேட்ல வரும். ஓகேங்களா. அடுத்தது ஸ்ட்ரக்சர் 5ன்னு இருக்கு. ஓகே. 1 to 8 வரையாலும் டென்ஸ் ஸ்ட்ரக்சர், 9 to 15 வரையாலும் ஓப்பன் ஸ்ட்ரக்சர். அப்போ இது வந்து டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வீல். ஓகேங்களா. டைப் ஆஃப் பாண்ட், அந்த பாண்ட் என்ன டைப் ஆஃப் பாண்ட் வீனா என்னது வெட்ரிஃபைடு பாண்ட். ஓகேங்களா. இந்த 1 to 5 வரையாலும் இருக்க இந்த பொசிஷனை வந்து நம்ம நல்லா மெமரி பண்ணுங்க. இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த 5 வந்து இது வந்து என்ன பொசிஷனில் இருக்கு, இது என்ன இது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது வந்து ஸ்ட்ரக்சர், வீலோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா. எக்ஸாம்ல இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு. இதான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீல் மார்க்கிங் சிஸ்டம் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. இது அதுக்கப்புறம் கிரைண்டிங் வீலோட செலக்ஷன் பார்த்தோம். செலக்ஷன் ஆஃப் கிரைண்டிங் வீல். ஓகேங்க. இன்டர்னல் கிரைண்டிங்க்கு எப்படி வீலை செலக்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா. ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் கொஞ்சம் ஏறக்குறைய எல்லாம் சேமாக தான் வரும். 1-2 விஷயங்கள் மட்டும்தான் மாறும். மற்றபடி எல்லாம் சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா. செலக்ஷன் ஆஃப் கிரைண்டிங் வீலில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டு கிரவுண்டு அண்ட் இட்ஸ் ஹார்ட்னஸ். ஓகே. எந்த மெட்டீரியல் கிரைண்டிங் பண்ண போகிறோம் அதோட ஹார்ட்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ ஸ்டாக் ரிமூவ் பண்ண போகிறோம். சிவியாரிட்டி ஆஃப் ஆப்ரேஷன், அந்த ஆப்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, அது லைட்டாக இல்லை ஹெவி கட்டு கொடுக்குற மாதிரி இருக்குமா, அந்த ஆப்ரேஷன் அது என்ன வகையான ஆப்ரேஷன் அப்படின்னு பார்க்கணும். சர்ஃபேஸ் ஃபினிஷ் எப்படி ரொம்ப அதிகமாக தேவையா இல்லை கம்மியாக தேவை அப்படி பார்க்கணும். ஏரியா கான்டாக்ட் அது எவ்வளோ இது கான்டாக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். வீல் ஸ்பீடு என்ன, வெட் கிரைண்டிங்க ட்ரை கிரைண்டிங்க, மெஷின் கண்டிஷன், ஒர்க் ஸ்பீடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்னல் கிரைண்டிங் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஒரு கிரைண்டிங்கில் செலக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அதே பார்த்தீங்கன்னா டூல் அண்ட் கட்டர் கிரைண்டரை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் அஃபெக்டிங் த செலக்ஷன் ஆஃப் அப்ராசிவ் வந்து நம்ம செலக்ஷன் போது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். இந்த டாபிக்ல இருந்து ஏறக்குறைய கொஸ்டின் உங்களுக்கு கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதையும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா படித்து ரிப்பீட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும் ஒரு அப்ராசிவ்ல. மெட்டீரியல் ஆஃப் ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் உள்ள மெட்டீரியலை பார்க்கும்போது பார்க்கணும். ஒரு அப்ராசிவ் செலக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அலாய் ஸ்டீலா, ஹார்ட் பிரான்ஸா, ஸ்டீலா, ராட்டைனா, இதுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் அலுமினியம் ஆக்சைடு வீல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஹார்ட் அண்ட் டூல் ஸ்டீலு, ஹை ஸ்பீட் ஸ்டீலு, ட்ரில் கட்டர்ஸ் அண்ட் கூல் அண்ட் ப்ரிசிஷன் கிரைண்டிங்க்கு வந்து ஒயிட் அலுமினியம் ஆக்சைடு வீலை யூஸ் பண்ணணும். மெட்டீரியல் ஆஃப் லோ டென்சில் ஸ்ட்ரென்த் இது அதாவது அலுமினியம், காப்பர், கேஸ்டைனு, ஸ்டோனு, மார்பிள், இதுக்கெல்லாம் சிலிக்கான் கார்பைடு வீலை யூஸ் பண்ணணும். டங்ஸ்டன் கார்பைடு டிப்டு டூல்னா கிரீன் சிலிக்கான் கார்பைடு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அந்த அப்ராசி வந்து என்ன வகையான அப்ராசிவோ அதுக்கு எந்த மெட்டீரியலோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வீலை வந்து செலக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஃபேக்டர் அஃபெக்டிங் த செலக்ஷன் கிரிட், அந்த கிரிட்டு வந்து எதெல்லாம் நம்ம அஃபெக்ட் ஆகும்னா கிரேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் ரிமூவல்னா கோர்ஸ் கிரைன் வீலை செலக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. அதே சாஃப்ட் அண்ட் டஃப் மெட்டீரியலுக்கு கோர்ஸ் கிரைனை யூஸ் பண்ணலாம்.
ரொம்ப ஃபைன் ஃபினிஷ் வேணும்னா ஃபைன் கிரெயின் யூஸ் பண்ணலாம். ஃபேக்டர் அஃபெக்டிங் த செலெக்ஷன் ஆஃப் கிரேடு. ஹார்ட் மெட்டீரியலுக்கு சாஃப்ட் வீல் யூஸ் பண்ணணும், சாஃப்ட் மெட்டீரியலுக்கு ஹார்ட் வீல் யூஸ் பண்ணணும். இது ஆப்போசிட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த கிரேட் செலெக்ஷனில் ஹார்ட் மெட்டீரியல்னா சாஃப்ட் வீலு, சாஃப்ட் மெட்டீரியல்னா ஹார்ட் வீல். ஏரியா ஆஃப் கான்டாக்டுக்கு சாஃப்ட் வீல். லோ வீல் சர்ஃபேஸ் ஸ்பீடுனா ஹார்ட் வீல் யூஸ் பண்ணலாம். அன்ஸ்டேபிள் அண்ட் ஷேக்கி ஃபவுண்டேஷன் ஆஃப் கிரைண்டிங் மிஷின்னா ஹார்ட் வீல். அது கிரைண்டிங் வீல் வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது, ஸ்டேபிள் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் ஷேக்னஸ் இருக்குன்னா ஹார்ட் வீல் யூஸ் பண்ணலாம். ஆஃப் அண்ட் கிரைண்டிங்க்கு ஹார்ட் வீல் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபேக்டர் அஃபெக்டிங் த செலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரக்சர். சாஃப்ட் அண்ட் டஃப் மெட்டீரியல்லாம் ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வீல், ஃபைன் ஃபினிஷ் வேணா டென்ஸ் ஸ்ட்ரக்சர் வீல் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சிலிண்ட்ரிக்கல் அண்ட் டூல் கிரைண்டிங்க்கு மீடியம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் கிரைண்டிங்னா டென்ஸ் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணணும். ஃபேக்டர் அஃபெக்டிங் த செலெக்ஷன் ஆஃப் பாண்டு. பாண்டை பொறுத்தவரை விட்ரிஃபைட் பாண்டுனா ஜென்ரல் பர்பஸ் அண்ட் மேக்ஸிமம் கட்டிங் எஃபிஷியன்சி இருக்கும், அதுக்கு விட்ரிஃபைட் பாண்டை யூஸ் பண்ணலாம். வீல்ஸ் ஆஃப் வெரி லார்ஜ் டயாமீட்டர் அண்ட் வீல்ஸ் ரிப்பேர்டு குவிக்லி டு ஸ்பெஷல் ஆர்டர். ரொம்ப லார்ஜ் டயாமீட்டர் வீலுங்க, கொஞ்சம் ஸ்பெஷல் பர்பஸாக எதை மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தாலும் சிலிக்கேட் பாண்டை யூஸ் பண்ணலாம். வெரி தின் வீல்னா ஷெல்லாக்கார் ரப்பர் பாண்டை யூஸ் பண்ணலாம். வெரி ஹை ஃபினிஷ் வேர் ரேபிட் கட்டிங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதாவது ரொம்ப ஹை ஃபினிஷ் வேணும், அதே நேரத்தில் அங்கே அடிக்க கட்டிங்கை வந்து ரொம்ப ரேப்பிடாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா அங்கே ஷெல்லாக்கார் அல்லது ரப்பர் பாண்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து இந்த மாதிரி கிரேடிங் செலெக்ஷன் பண்ணும்போது இந்த கிரிட்டேரியாலாம் இவ்வளோ நேரம் பார்த்தது இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? இதில் இருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க, பார்க்குறீங்க. அடுத்தது கிளேசிங்னா லோடிங்னா அப்படின்னு பார்க்குறது. இப்போ கிளேசிங்னா என்னன்னு பார்ப்போம். And the surface of the grinding will develop smooth and shining appearance. It's said to be glazed. நம்ம கிரைண்டிங் வீல் சர்ஃபேஸ் நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்மூத்தாகவும் அப்படியே பளபளன்னு இருந்தா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளேசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அது எதை மீன் பண்ணுதுன்னா அப்ராசிவ் பார்ட்டிகல்ஸ் அந்த வீல் ஃபேஸ் ஆர் நாட். அந்த வீல் ஃபேஸ் வந்து உள்ள அந்த அப்ராசிவ், இப்போ அப்ராசிவ் தான் கட் பண்ணோம், அது வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணுது. அதாவது அது கிளேசிங் சொல்றது. அதாவது நம்ம பார்க்கும்போது நல்லா பளபளப்பா இருந்ததுன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருந்தாலும் கட்டு சரியா எடுக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை கிளேசிங் சொல்றோம். அது எதை மீன் பண்ணுதுன்னா வந்து வீல் பேஸ்ல வந்து ஷார்ப்பா இல்லை அப்படின்னு அதை மீன் பண்ணுது. லோடிங்னா என்னன்னா சாஃப்ட் மெட்டீரியல் இருக்குல்லையா, இப்போ அலுமினியம், காப்பர், நீல், இதெல்லாம் நம்ம வந்து கிரைண்டிங் பண்ணும்போது அந்த அப்ராசிவ் பார்ட்டிகல் சைடு அந்த கேப்ல போய் இது போய் மாட்டி, அதுதான் வந்து லோடிங் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு கிரைண்டிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளேசிங்கோ இல்லை லோடிங் இந்த ரெண்டு ப்ராப்ளம்ல ஏதோ இருக்கு அப்படின்னா என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக கட்டிங் ப்ரெஷரை கொடுப்போம். ஏன்னா அது வந்து அப்ராசிவ் வந்து ஷார்ப்பாக இல்லாதனால நம்ம வந்து கட்டிங் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கணும். அந்த வீலுக்கும் ஒர்க்கு இடையில கட்டிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதனால என்ன ஆகும், ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். சில டைம் வந்து அந்த நமக்கு கிரைண்டிங் பண்ணுற சர்ஃபேஸ் வந்து பர்னிங் ஆயிரும், பூர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வர்றதுக்கு பாசிபிள் இருக்கு. சைஸில் இல்லை ஷேப்லேயும் வந்து இன்அக்யூரேசியாக இருக்கு, நம்ம நினச்சபடி அது இருக்காது. சில டைம் வந்து வீல் வந்து பிரேக்கேஜ் ஆயிடும். ஏன்னா இப்போ சரியாக கட்டை எடுக்காட்டி என்ன பண்ணுவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க வீலும் வந்து பிரேக்கேஜ் ஆயிடும். இதுதான் இப்போ ஒரு கிளேசிங் இல்லை லோடிங் இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா இவ்வளோ அந்த வீலை வந்து நம்ம பயன்படுத்தும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். சரிங்களா?
இப்போ அதை வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். எதுக்காக அது ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னா, டு ரெடியூஸ் ஹீட் ஜென்ரேட்டட் பிட்வீன் வீல் அண்ட் ஒர்க் சர்ஃபேஸ் ஆஃப் பெயிண்டிங். ரெண்டு வீலுக்கும் ஜாபுக்கும் இடையில அந்த ஹீட் ஜென்ரேட்டர் ஆகுறத நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். டு ரெடியூஸ் ஸ்ட்ரெயின் ஆஃப் த கிரைண்டிங் வீல் அண்ட் மிஷின். இப்போ அது கட்டை எடுக்காட்டி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரெஷர் இன்னும் அதுவுமே கொடுப்போம், அதிகமாக கொடுப்போம். ஸோ அதனால் ஏற்படுற அந்த ஸ்ட்ரெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். டு இம்ப்ரூவ் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் அக்யூரேசி ஆஃப் த ஒர்க். சர்ஃபேஸ் ஃபினிஷ் இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறமா அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதுக்காகவும் நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி ஆகணும். ஸோ இன்க்ரீஸ் சரி, ஓகே. இன்னும் எவ்வளோ நேரம்? இன்னும் எவ்வளோ நேரம்? ஓகே. சரி சரி. சரி, ஒரு 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 5 நிமிஷம். டு டு இம்ப்ரூவ் சர்ஃபேஸ் ஃபினிஷ் அண்ட் அக்யூரேசி ஆஃப் ஒர்க். ஓகேங்களா? டு இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் மெட்டல் ரிமூவல். மெட்டல் ரிமூவ் பண்ணுற அந்த ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறோம். ஓகேங்களா? செலக்ஷன் ஆஃப் process and remedies of grinding. Glazing, wrong selection of glazing. Selection of grinding will right grade and size. நம்ம வந்து அந்த கிளேசிங்ல லோடிங் ஆகிறதுக்கான அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ரைட் கிரேட் அண்ட் சைஸை வந்து செலக்ஷன். வீல் ஸ்பீடு வந்து ரெக்கமெண்ட் வீல் ஸ்பீடு மட்டும் கரெக்டாக வைக்கணும். ஸ்பீடும் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும். டேட்டி கூலண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அது அப்படி இருந்தால் மாற்றிக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது மூலிமா இந்த சீக்கிரமாக வந்து கிளேசிங்கில் லோடிங் ஆகிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, கிளாஸ் வந்து இதோட முடிச்சுப்போம். மீதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் இது பார்ப்போம். ஓகேங்களா? ஆ அதான் எழுத்து. ஹலோ, கிளாஸ் முடிச்சுக்கலாங்க அதோட. ஹலோ. ஆ ஆ அப்படின்னா ஆ கிளிக் ஆனாலும் இதாக மாட்டேங்குது. ஓகே, ஓகே சார். சரி. ஹலோ ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. அண்ணா கிளாஸ் எப்படிமா இருந்துச்சு? லைன்ல இருக்காங்களா? மற்றவங்க சொல்லுங்க இருக்காங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்கம்மா. ஜெய் சிம்பு. ஹலோ. பிரகாஷ், ஜேகே, ரேஷ்மா. ஒருத்தர் நீங்க நம்ம
அதை click பண்ணுங்க. அன்மியூட் click பண்ணுங்க. இந்த link வந்து யோகேஷ் ஆ நீங்க ஸ்ரீதர் இல்ல அவங்கள வந்து கொஞ்சம் ஹோஸ்ட் பண்ணுங்க. அங்க அங்க ஸ்ரீதர் மேல கை வச்சீங்கன்னா 3 டாட் வரும். ஆமா அதுல போயிட்டு ஹோஸ்ட் கிளிக் பண்ணிட்டா ஹோஸ்ட்னு கொடுங்க. host, co-host ஹோஸ்ட் மேக் ஹோஸ்ட்னு இருக்கதா அதை கிளிக் பண்ணுங்க. மேக் ஹோஸ்ட் எஸ் சேஞ்ச் ஹோஸ்ட்னு கேக்குது சேஞ்ச் கொடுத்தா சேஞ்ச் கொடுங்க சேஞ்ச். ஓகேங்களா ஓகே. அதை ask பண்ணிட்டு ஹலோ ஹலோ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சொல்லுங்கம்மா. கிளாஸ் நல்லா தான் சார் போயிட்டு இருந்துச்சு. இது இந்த கிரைண்டிங் வீலை பத்தி இப்போ ரொம்ப கிளாஸ் பார்க்கணும், ரொம்ப நாளா வெயிட் பண்றதா இருந்துச்சு. இன்னைக்கு எடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். ஓகே பாண்டு டைப்ஸ், அந்த பாண்ட் இது கிரைண்டிங் வீல எப்படி நம்ம செலெக்ஷன் பண்றோம் அப்படின்ற மெத்தட்லாம் நல்லா சொன்னார் சார். இதெல்லாம் ஓகே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே இது எல்லாமே வந்து அவர் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்துட்டு ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற பாயிண்ட் தான் சார். அது அதிகமா சொன்னாரு அவரு. ஓகே ஓகே. அவர் ஆக்சுவலி என்னன்னா அவர் வெள்ளூர்ல இருக்காரு. அவர் நாங்க ஓகே ஓகே சார். வர முடியல. சரி அதனாலதான் ஓகே உங்க விஷுவலா அவர் எதுவும் எடுக்க முடியல. இதே ஒரு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுல்ல? நைஸ் சார். கரெக்டா தான் சார் இருந்துச்சு. ரொம்ப இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இல்ல புக்ல காமிச்சது உங்களுக்கு பதில் ஓகே தானே? ஓகே தான் சார். அது இல்ல விஷுவலா நாங்க அப்படியே ஓரளவுக்கு கரெக்டா இருந்துச்சு சார். எல்லாம் ஓரளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். ரெஃபர் பண்றதுக்கு கரெக்டா இது இருக்கும். ஆக்சுவலி உங்க புக்கு தான். இந்த புக்கும் வந்து அந்த NCVT இதுல போனீங்கன்னா கிடைக்கும். ஆனா இந்த அளவுக்கு அவ்வளவு டீப்பா இல்லைன்னு நினைக்கிறேன் சார். அது இல்ல இல்ல அவங்க வந்துட்டு அந்த இந்த புக்கு ஆன்லைன்ல இருந்து எடுத்த புக்கு தான் ஆக்சுவலி. ஓகே வேணா அந்த புக்கை வேணா மறுபடியும் வேணா அனுப்பிச்சு விடுறோம். ஓரளவுக்கு எடுத்துட்டு சார். ஸ்கிரீன்ஷாட் தான் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற யாருனாவது ஏதாவது பேசணும் விரும்புறீங்களாமா? அத ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு, வேற எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் அந்த மாதிரி சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. சந்தோஷ் சொல்லுங்க சார் சந்தோஷ். கேக்குதா சார்? ஆ சார் இந்த கிரைண்டிங் வீல் ஒரு டவுட் இருக்கு சார். கடைசியில இந்த மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குல்ல சார், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்னு சொல்லிட்டு ஓகே அந்த கொடுத்துட்டு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செய்ய போற கம்பெனியோட நேம் சொல்லியிருக்காங்க சார். அது மட்டும் டீட்டெயிலா கொடுத்தா நல்லா இருக்கும் சார். அது கொஞ்சம் புரியாம இருக்கு. சரி ஓகே சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டுமே வந்து மேனுஃபேக்சர் அவங்களோட ஓன் சிம்பிள் தான் அது. அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அவங்க என்னன்னா அதை வந்து அந்த நேம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பொசிஷன் 0ல வந்து மேனுஃபேக்சர் சிம்பிள் ஃபார் அப்ராசிவ் ஆப்ஷனல் தான் அது. அவங்க சொல்லலாம் இல்லாட்டி சொல்லாம விடாம விட்டுலாம். ஓகேங்களா? கடைசியில இருக்கிறது அவங்களோட ஓகே ஓன் மார்க் பொசிஷன் 6. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு தான். அவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த கிரைண்டிங் வீல வந்து இப்போ எந்த இயர்ல மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பாயிண்ட்டை வந்து அவங்க மென்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுடைய இது ஓகேங்களா? அது ரெண்டு ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டையும் நீங்க வந்து பத்தி எதுவும் ஒரி பண்ண வேணாம். நமக்கு தேவை வந்து அதுக்கு இடையில உள்ளதை பத்தி தான் நமக்கு தேவை. அதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேங்களா? ஓகே சார். அந்த மேனுஃபேக்சரிங் வந்து அவங்க இஷ்டத்துக்கு கொடுக்கலாம். இப்போ அவங்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து என்ன சொல்றது, ஒரு ப்ராடக்ட் இல்லை ஏதோ ஒன்று ஒரு ஃபேன் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து அந்த கம்பெனி பேரோ இல்லை ஏதோ சிம்பிளில் வச்சு கொடுக்கலாம். இப்போ நம்ம ஃபோன் இருக்குங்களா, ஒவ்வொரு ஃபோனுக்கு ஒரு நேம் இருக்க மாதிரி அவங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் அவங்க இஷ்டத்துக்கும் ஒரு நேம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும். மீதி வந்து அந்த அப்ஜெக்டிவ் இந்த பாண்டு எல்லாம் வந்து அது அஸ் பர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னவோ அதான் நம்ம இது பண்ண முடியும். அது ஓகே சார். ஓகே சார் அதே மாதிரி த்ரெட் கால்குலேஷன் சார், த்ரெட் கியர் கால்குலேஷன் இருக்குல்ல சார். இப்போ கோன் புள்ளியத்துல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கியர் வந்து நம்ம தான் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும் சார், பிச்சுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே அதே மாதிரி சார் அதுவும் கிளாஸ் லேத்துல சார். ஓகே ஓகே ஆமா சார். அதுவும் பேப்பர் டர்னிங் அட்ராக்ஷன் டேப்பர் டர்னிங் அதுவும் டேப்பர் டர்னிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்போ கியர் கால்குலேஷன் எனக்கு கேட்கறது என்ன, கியர் எப்படி கட் பண்றோம், அந்த கட் பண்ற கால்குலேஷன் அந்த அடண்டம் டிடண்டம் பண்ற ஆமா மாதிரி. ஆ, ஆமா சார். இப்போ லீடு டு பிச்சு பை பிச்சுன்னு சொல்லிட்டு ஃபார்முலா இருக்கு சார் அதுக்கு. ஆமா ஆமா, ஓகே ஓகே. சரிம்மா, பிச்சு டு லீடுன்னு சொல்லிட்டு அதை அதுக்கு நாங்களும் ரெஃபர் நிறைய பண்ணிட்டு 3 மெத்தட் 4 மெத்தட் இருக்கு. அதுக்காக தான் சார். நீங்க ஒரு அந்த குரூப்ல வந்து கொஞ்சம் இந்த கிளாஸ் வேணும் அதுன்னு கொஞ்சம் போட்டா கூட, ஏன்னா நாங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி தான் உங்களுக்கு இது பண்ணோம். ஏன்னா நாங்க படிச்சு 15 ஓகே வருஷம் மேல ஆகுது. 15 20 வருஷம் மேல ஆகுது. இப்போ மறுபடியும் நாங்களும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு தான் பண்ணணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னா. நீங்க முன்னாடியே வந்து சரி இந்த இது எடுத்தா நல்லா இருக்குன்னு ஒரு சஜஷன் கொடுத்தா கூட நாங்க அதை ரெடி பண்ணி இது பண்ணோம். ஓகே ஓகே சார். ஓகே சரி சார். ஓகே ஓகே, தேங்க்யூமா. மீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யார் ரைட் ஹேண்ட் பண்ணது? யாராவது பண்ணாங்களே. வேற ஏதாவது கேட்கணுமா? இது அட்டென்ட் பண்ணல. ஸ்ரீதர், ஹலோ, வேற ஏதாவது பேசணுமா? சக்திவேல், செல்வா, சரி எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அட்டென்ஸ் மட்டும் போட்டுறோம். அதை போட்டுட்டு வேணா லீவ் பண்ணிடுங்க. வா. ஹலோ, இப்போ லிங்க் அனுப்பிச்சிருங்க பாருங்க. வேற ஏதாவது கேட்கணுமா, ஏதாவது சொல்லணுமா? கிளாஸ் எப்படி எடுத்தாருன்னு சொல்லுங்க, அவது கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஏதாவது ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஹலோ, சார். ஆ ஆ சொல்லுமா. சார் நமக்கு இந்த ஜெயிக்கும். சிஎன்சி பத்தி கொஞ்சம் எடுத்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே, கண்டிப்பா அவரு கண்டிப்பா. அவர் சந்தோஷ் சொன்ன மாதிரி நமக்கு வந்துட்டு இந்த கியர் கால்குலேஷனா த்ரெட் கால்குலேஷன் சார். த்ரெட்டு கால்குலேஷன் போட்டு கியர் செட்டிங் பண்ணுவோம்ல சார் நம்ம. இப்போ ஓகே ஆல் கியர் இருக்கு, ஆல் கியர் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நம்ம அதில் லிவர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அப்படி ஓகே இல்லை கோன் புள்ளியில் வந்துட்டு நம்ம வந்து கியர் ஃபிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும் சார். அது அதுக்கான ஓகே கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேம்மா. சிஎன்சி கிளாஸ் வந்து ஒரு நாள் அது கண்டிப்பா ஒரு 2 கிளாஸ் எடுக்கலாம் பிளான் இருக்கு. அதை அது அது கண்டிப்பா எடுப்போம். அது கொஞ்சம் நார்மல் அந்த பேசிக் ப்ரோக்ராம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா ஒரு சிம்பிள் ஓகே டிராயிங்க்கு மட்டும். ஓகேம்மா, ஸ்டார்டிங்ல இருந்தே உனக்கு என்னன்னு கரெக்டா இது பண்ணிட்டு அவங்க சொல்லி கொடுங்கம்மா. இப்போ இது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் முடிச்சிட்டோம், அதை முடிச்ச உடனே ஓகே ஓகே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே சார். ஏன்னா கொஞ்சம் நாளு கம்மியா இருக்கு நமக்கு. காமன் எல்லாம் கிளாஸ் சேர்ந்து எடுக்கிறதுனால நம்மளுக்கு டிலே ஆகி போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. நம்ம ஆமாம். தனியா எடுத்துட்டு வந்து அது என்ன சார் ஆச்சு அது? அது என்னன்னா வீட்டில் வந்து அது கரெக்டா கம்ஃபர்டபுளா இல்லைம்மா. உங்களுக்கு போர்டு வச்சு இது பண்றதுக்கும் அது வசதி இல்லை. வேணா இந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி புக்கு ஷேர் பண்ணிட்டு இப்போ அப்படி வந்து கூட பண்ணிக்கலாம் சார். ஆ ஒரு அப்போ பேசிக் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் இந்த கால்குலேஷன் வரும்போது மட்டும் நம்ம அதை போட்டு சொல்யூஷன் பண்ற மாதிரி பண்ணிட்டு கூட நீங்க நார்மலா இந்த மாதிரி தேடல் பண்ணிட்டு கூட வாய்ஸ் ரெக்கார்ட்ல கூட ப்ளே பண்ணிடலாம் சார். ஏன்னா சரி. டெய்லி நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு என்னமோ அடுத்தடுத்து ஏதாச்சும் ஒன்று போயிட்டு இருக்கோம். நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் டிலே ஆகுதாங்காட்டியும். சரி சரி, ஓகே ஓகே. இந்த கிளாஸ் ஓகே எப்படி இருந்ததுண்ணா?
கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். அதான் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் சார் எடுத்தேன். நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன் சார் இது எடுப்பாங்கன்ட்டு. நான் பேசிக்காக புக்லையும் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஆ. அளவுக்கு நம்மளுக்கு அப்சர்வ் ஆகல. எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சிலது நமக்கு தெரியாத கூட சொல்லுவார்ல சார், நல்லா சொன்னார் சார் இன்னைக்கு. ஓகே ஓகே. சாருக்கு தேங்க்யூ சொல்லுங்க ஓகே லைன்ல தான் இருக்காரு கேட்டுதான் இருக்காரு. சார். லைன்ல தான் இருக்காரு ஓகே. கேட்டு. ஆ ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ சார். சரிங்கம்மா. ஆ. சரிம்மா ஓகே முடிச்சுக்கலாங்களா? இல்ல வேற ஏதாவது ஓகே சார். சொல்லணுமா? ஓகே ஓகே. வேற ஏதாவது பேசலாம் சொல்லுங்க. சார் தேங்க்யூ சார். அதான் சூப்பராக நடத்துனாங்க சார். ஓகே ஓகே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே 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 தேங்க்யூம்மா தேங்க்யூ. நல்லா படிங்க. ஓகே யோகேஷ் பாய் தேங்க்யூ. ஆ, சரி, ஓகே. ஆ. ஆ.